ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 2025ஆம் வருடத்தினுடைய 5வது மாதமாக இருக்கக்கூடியது மே மாதம் தாங்க. இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் தான். 2025ஆம் ஆண்டில் பல முக்கியமான நிகழ்வுகளை நம்ம கடந்து வந்துட்டோம். இருந்தாலுமே கூட அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளும் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் வந்து பார்க்கப்படுது. என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் மேசராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு ராகு கேது கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு பயிற்சி. வருடக்கணக்கில் பயிற்சியாகக்கூடிய சனி குரு ராகு கேது இது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்களும் கூட வந்து இருக்குது. ஸோ மாதம் மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருடாந்திர கிரகங்கள். சனி பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து மாறுவார். குரு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறக்கூடியது. இப்படி இப்போதைக்கு எல்லாமே வந்து மாறிட்டாங்க. ஸோ சனி பார்த்திங்கன்னா 2.5 வருஷத்துக்கு அதே இடத்துல தான் வந்து இருக்க போகிறாரு. ராகு கேது இப்போ தான் மாறினாங்க. ஸோ அவங்களும் இன்னும் 1.5 வருஷத்துக்கு இதே டைமில் தான் இருக்க போகிறாங்க. குரு பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி அன்றைக்கி தான் மாற இருக்கார். ஸோ மே மாதத்தில் குரு வந்து மாறிடுவார். இவரும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து வேறு எங்கேயுமே சேஞ்ச் ஆக மாட்டார். இப்படியே தான் இருக்க போகிறாரு. ஆனால் இந்த மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மாறிட்டே தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை இதுதான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 7 கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த மே மாதத்தில் வந்து நடக்க இருக்குது. ஸோ அதனுடைய தாக்கம் மேசராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோன்னா சித்திரை மாதம் வந்து பிறந்திருக்குங்க. ஸோ சித்திரை அப்படிங்கிறது புதிய நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு வருஷம் வந்து பிறந்திருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கம் பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து கொடுக்க இருக்குங்க. அதாவது மேசராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்ப அமோகமாக வந்து இருக்கும். ஏன்னா மாதத்தினுடைய முதல் 15 நாட்கள் உங்களுடைய சொந்த ராசியில் சூரியன் வந்து உச்சமாக வந்து இருப்பார். ஸோ சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து 2வது வீட்டுக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு. இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா விரயத்தில் ராகு பகவான் வந்து இருந்தார். ஸோ இந்த விரயத்தில் இருந்த ராகு மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு. ஸோ கேது பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுக்கு தான் வந்து பயிற்சியாக போகிறாரு. இதனுடைய காரணமாக உங்களுக்கு எல்லா விதமான பலன்களுமே வந்து சிறப்பாக தான் வந்து கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1வது இடத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு. ஸோ 1ல் ராகு பகவான் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அம்சங்க. ஏன்னா உங்களுக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் வந்து கொடுக்க போகிறாரு. ராகு பகவான் இவ்வளவு சிறப்புகளை உங்களுக்கு இந்த மே மாதத்தில் வந்து அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா மேசராசினியர்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 7.5 சனியினுடைய காலகட்டம், அதாவது முதல் காலகட்டமாக இருக்கக்கூடிய விரயச்சனியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ கஷ்டம் செலவுகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அதை தாண்டி ராகு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருக்கிறாங்க. ராகு பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. மனசில் எதுவும் கவலைகள் இருந்தது அப்படின்னா கூட அந்த மனக்கவலைகளும் கூட நீங்கள் போகுதுங்க. இறங்கி எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் நீங்கள் வந்து செய்யலாம். அதாவது நீங்கள் எந்த விஷயத்தில் தைரியமாக இறங்கி களத்தில் இறங்கி போராடுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயத்தை தான் வந்து கொடுக்க போகுது. அதனால் துணிந்து வந்து செய்யுங்க. அதாவது நீண்ட காலமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை கூட இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கெட்ச் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து சரி பண்ண முடியுங்க. அதாவது திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது. ஸோ எந்த விஷயம் நடக்காமல் இருக்கோ அது ஏன் நடக்காமல் இருக்குது, என்ன காரணம் அதில் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து தீவிரமாக வந்து ஆலோசிக்கணும். ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. பணம்லாம் உங்களுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரயசனி காலகட்டம் அப்படின்றதுனால கட்டாயமாக உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அஃபெக்ட் ஆகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணத்திற்காக புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வந்து உருவாகுங்க. இது வந்து உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நிலவி வந்த தடைகள் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ தடைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகி காரியங்கள் எல்லாமே கைகூட போகுது.
பணவரவெல்லாம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகளை கூட வசூல் செய்வீங்க. இந்த புதிய கடன் எப்படி உருவாகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்யறதுக்கு புதுசாக வந்து பிளான் பண்ணிங்கன்னா அதுக்காக நீங்கள் வாங்க வேண்டியதாக தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு சுப செலவுகளை வந்து மாற்றுங்க. விரையச்சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் ஏற்பட தான் செய்யும். அதையெல்லாம் நல்லபடியான நல்ல விதமான செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய கடமை தான். புதனோடு சூரியனும் வந்து இணையிறாங்க. ஸோ புதனோடு சூரியன் இணையக்கூடிய இந்த மே மாதத்தில் புத ஆதித்ய யோகமானது உருவாகுது. இந்த புத ஆதித்ய யோகம் பார்த்திங்கன்னா யோகங்கள்லேயே ரொம்பவே உயர்வான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கை கொடுக்கும். தெளிவாக நீங்கள் திட்டமிட்டு இறங்குங்க. அதில் உங்களுக்கு நிச்சயமாக பிரம்மாண்டமான வெற்றி காத்துட்ருக்குங்க. ஸோ மேசராசி நேயர்களுக்கெல்லாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் வலுவாக வந்து இருக்கிறாரு. ஸோ 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்கிறீங்களே அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். தைரியமாக நீங்கள் வந்து படிங்க. நல்ல ஒரு வெற்றிகளை வந்து பார்க்க முடியும். சிறந்த முறையில் நீங்கள் தேர்வாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகம் தொழில் இது எல்லாமே முன்னேற்றம் பெறுங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு மேலும் நிறைய பொறுப்புகளும் உங்களை தேடி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். கல்வியில் எதிர்பாராத அளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். இல்லை வெளிநாடு வெளியூர் போய் நீங்கள் படிக்கணும், என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே இந்த டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வந்து இருப்பீங்க. ஆடை மற்றும் தங்க நகை ஆபரணங்களுடைய சேர்க்கையும் மேசராசி நேயர்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க. இதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபங்கள் தான் வந்து இந்த மே மாதம் வந்து இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக தொழிலெல்லாம் புதுவிதமான முயற்சிகள் எடுத்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு லாபம் இருக்குது. இந்த டைமில் சுபகாரியங்கள் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வீட்டில் முதியோர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மன நிறைவுகள் அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து மனசில் நிம்மதியை வந்து ஏற்படுத்திப்பாங்க. ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் வந்து நிவர்த்தியாக போகுது. ஸோ ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சீருடை பணியாளர்கள் ரியல் எஸ்டேட் போன்றவங்கலாம் இருக்கீங்களா, நீங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. குறிப்பாக கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களானது இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னாவே எல்லா வகையிலையுமே சிறப்புமிக்க பலன்களை தான் மேசராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த மே மாதத்தில் வந்து அடைய போகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயம் செய்யணும் அப்படின்னாலுமே துணிந்து செய்யுங்க. ஏன்னா குரு ராகு கேதுவினுடைய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து நல்ல வகையில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளும் மாத கிரகங்களுமே கூட உங்களுக்கு சரியாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை உங்களால் சூப்பராகவே வந்து கடந்து வர முடியும். என்னதான் எல்லா கிரக அமைப்புகளும் சரியாக இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் எல்லா நேரமும் வந்து நல்லாவே வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லாருக்கும் நடந்துட்டா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே வந்து இருக்காது. அந்த மாதிரி தான் வரவு இந்த டைமில் உங்களுக்கு என்னதான் நல்லா இருந்தாலுமே கூட சனி பகவானால் வீண் விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுங்க. அதுவும் குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கழுத்து கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மேசராசி நேயர்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக வந்து இருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு கவனம் வந்து செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நாட்களில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். பதற்றமும் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தீரணும், பெருசாக வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. முருகனை நீங்கள் தரிசனம் செய்வதால் உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகி நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். கட்டாயமாக முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், குறிப்பாக மேசராசி என்பர்களில் யாரெல்லாம் முருகப்பெருமானை விரும்பி வழிபாடுகள் செய்யக்கூடியவங்க இருக்கீங்கன்றோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற முருகப்பெருமானுடைய அற்புதமான இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்திரம் எல்லா விதமான குறைகளையும் போக்கக்கூடியது. ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் மேசராசி நேயர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.